வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பேசன் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 25 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கு. அந்த மாவை இதில் போட்டு பொன்னிறமாக நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவு நல்லா வறுப்பட்ட பிறகு இந்த அளவுக்கு கலர் மாறிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நம்ம கலந்து வைக்கும்போது நம்ம பர்ஃபி கிளறும் போது கட்டிகள் ஆகாமல் இருக்கும். இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கட்டிகள் இல்லாமல் நல்லா உடைச்சி நல்ல ஒரு ஸ்மூத்தான பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2.25 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா பால் பவுடரில் வர ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் 2.25 கிளாஸ் சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை கூட 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு நல்லா கொதித்து இப்போ ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவை இதில் போட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மிதமான தீயிலே வச்சு நல்லா அழுத்தி கொஞ்சம் கிளறி விட்டோன்னா கட்டிகள் ஆகாது. நல்ல ஒரு ஸ்மூத்தான மாவாக மாறிடும். இந்தளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். மாவு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக மாறிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ட்ரேயில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டு சமப்படுத்திடலாம். லேசாக கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நமக்கு தேவையான அளவுகளில் கட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்மளோட பேசன் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஷோராக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங் அதுலேயும் அப்லோட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.